Hello students, இப்போ 12th standard max revision exam 1ல கேட்டிருந்தேன் 2 mark questionோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் 2 mark questionல 21, 22, 23 வரைக்கும் பார்த்துருக்கோம் இது எல்லாமே நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் இப்போ 24th கொஸ்டின் கூட கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் integrate 0 to pi by 2 sin x divided by 1 plus cos square x dx ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இன்டெகிரேட் இது 1 plus cos square x இருக்குது இங்கே sin x divided by 1 plus cos square x dx 0 to pi by 2 இந்த cos xக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன் t அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்குறேன் t equal to cos x அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt equal to cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும் நியூமரேட்டரில் sin x dx இருக்குது ஸோ இதை sin x dxன்னு எழுதிட்டேன்னா மைனஸ் ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் டிடின்னு மாறிடும் இப்போ நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ண வேல்யூஸை இங்கே காப்பி பண்ணிக்கலாம் இதோட இல்லாமல் இதுக்கு லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸில் ஃபஸ்ட் ஒன் இங்கே கிவன் எக்ஸ் எழுதிக்கணும் செகண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிற டி இந்த டீயோட வேல்யூ எழுதிக்கலாம் இங்கே லிமிட் 0 அண்ட் நெக்ஸ்ட் லிமிட் பை பை 2 இருக்குது இந்த பிளேஸில் காசுக்கு 0 காப்பி பண்ணும்போது காஸ் 0 1 அகெயின் பை பை 2 காப்பி பண்ணும்போது காஸ் 0 வேல்யூ ஈக்குவல் டு 1 அண்ட் காஸ் 90 டிகிரி வேல்யூ ஈக்குவல் டு 0 ஸோ இது இங்கே 0 எழுதிக்கலாம் இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ண வேல்யூஸ் எல்லாம் இங்கே காப்பி பண்ண போகிறேன் ஸோ இது இன்டகிரேட் 0 பிளேஸில் 1 காப்பி பண்ணிக்கலாம் பை பை 2 பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் sin x dx பிளேஸில் மைனஸ் டிடியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் பிளேஸில் டீயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இது டி ஸ்கொயர்னு மாறிடும் ஸோ இப்போது இந்த மைனஸை ரிமூவ் பண்ணனா லிமிட்டை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் 0 to 1 அப்படின்னு சொல்லி மாறிடும் 0 to 1 அப்போ மைனஸ் ரிமூவ் ஆகிடும் dt divided by this is 1 plus t square னு ஆன்சர் இருக்கும் இது டைரக்ட் ஃபார்முலா 1 by dt divided by 1 plus t square இன்டெகிரேட் பண்ணும்போது ஆன்சர் இது tan inverse t னு எழுதிக்கலாம் இந்த லிமிட் 0 to 1 அப்படின்றத இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எண்டில் எழுதிக்கணும் இப்போது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம் tan inverse 1 ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் tan inverse 1 மைனஸ் லோயர் லிமிட் tan inverse 0 tanக்கு எப்போ 1 ஆன்சர் கிடைக்கும் tan pi by 4 value equal to 1 அப்போ இந்த pi by 4 opposite side tan opposite side வரும்போது pi by 4 equal to tan inverse 1 னு ஆன்சர் இருக்கும் ஸோ tan inverse 1 பிளேஸில் நம்ம pi by 4 காப்பி பண்ணிக்கலாம் tan 0 value equal to 0 ஸோ இதை 0னு இங்கே எழுதிக்கலாம் இதெல்லாம் ரஃப் ஒர்க் தான் இது எழுத தேவையில்லை ஸோ ஃபைனல் ஆன்சர் pi by 4 இந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி இல்லை பட் நான் இந்த எக்ஸாம்பிளோட மாடல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் இந்த பிளேஸில் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது சீக்கண்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் tan x ஸோ இதை யூன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் டீன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்டெகிரேட் பண்ணும்போது tan இன்வர்ஸ் u ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர்ஸ் எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாடல் சம்மில் கேட்டிருக்காங்க தட்ஸ் ஆல்